சாட்டர்டே நைட் வெளியில் போயிட்டு ஒரு 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இது சண்டே எடுத்த vlog தான். அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஸ்கின் கேர் பண்ணிட்டு நைட்டு ஹெவியாக சாப்பிட்டதுனால மைல்டாக சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் அடிக்கிற வேலைக்கு கஞ்சி குடிச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு தயிர் அப்படியே போடுறத விட மோர் அடித்து கொடுத்தா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். மோர் அடித்து அதில் ஊற்றிட்டேன். அப்படியே எனக்கு ஒரு பாட்டிலில் மோர் அடித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தம்பிக்கு மட்டும் சாதம் வடித்து வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் பொடி மாசம் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். தம்பிக்கு முட்டை சாதம் மாதிரி ஊட்டி விட்டாச்சு. மதியம் கஞ்செல்லாம் குடிச்சிட்டு அடிக்கிற வேலுக்கு மோரெல்லாம் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 4 மணி இருக்கும். நம்ம ஊர் சென்னையான்ற மாதிரி ஊரே மாறி போயிருந்துச்சு. அந்தளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. லைட்டாக வானம் இருக்கணும்னா நாங்கள் 3 பேருமே டெரஸ்க்கு ஓடி வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் காற்று மழைனா ரொம்பவே பிடிக்கும். அதுமாதிரி ஒரு மாதிரி புழுதி காற்று மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு. நார்மலாகவே எங்கள் டெரஸில் ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்கும். இது வேறு காலி பிளாட்டாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா காற்று வந்துட்டு இருந்துச்சு. என் பையன் என்னை இறக்கி விடாதீங்க, என்னை காற்று தூக்கிட்டு போயிட போகுதுன்ட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சு. அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே வந்ததும் 2 பேரும் உட்காரவே இல்லை. மறுபடியும் பால்கனியில் போயிட்டு மழையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.